ஸோ நான் வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் 24 ஹவர்ஸ் ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கான சேல்ஸும் நடந்துருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் சேல்ஸ் கேரளாவில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ப்ராஃபிட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகுமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். பட் ஆனால் கிடைக்கல, ப்ராஃபிட்ஸ் வரல, சேல்ஸும் அதிகமாக ஆகலை. இதுக்கு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் செலெக்ஷனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபெயிலியரான ப்ராடக்ட்டை மேபி நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஏன்னா நான் கஸ்டமர் ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அதை சேல் பண்ண முடியுன்றதுக்காக நான் அந்த ப்ராடக்ட் எடுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகலை. நான் ஆட்ஸும் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஆர்கானிக்காகவும் இந்த பேஜ் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஈவன் தோ அந்த இடத்துல எனக்கு சேல்ஸ் நடக்கலை. ஸோ இதில் மேஜரான ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்ணாத ப்ராடக்ட். பட் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து பெட்ஸுக்கான ப்ராடக்ட்டு. நம்மள ஒரு தெருவில் எடுத்து பார்த்தோன்னே எத்தனை பேர் வீட்டில் வந்து பெட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது வந்து ஒரு தெருவில் ஒருத்தவங்ககிட்ட இருக்கிறது பெரிய விஷயம். பட் ஆனால் ஒரு சில மெயின் சிட்டிஸில் தான் ஒரு 2-3 பேர்கிட்ட இருக்கலாம். பட் ஈவன் தோ அந்த ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ணலை. ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்ஸ். நான் யூஸ் பண்ண ஆட் காப்பின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி மேஜர் ப்ராப்ளமாக இருக்கிறது ஆடாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆடில் தான் நம்ம நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. பட் ஆனால் அந்த ஆடை நான் எங்கேருந்து எடுத்தேன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்லேருந்து எடுத்தேன். ஸோ ஆப்வியஸாக தெரியுது நம்ம ஊர் ப்ராடக்ட் இல்லை, அது வெளியே யாரும் யூஸ் பண்ணி போட்ட மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதனால் இந்த ஆட் காப்பி வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஏன் நீங்கள் வேறு ஆட் காப்பி சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறது புரியுது. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆட் காப்பி ஒரு செகண்ட் ப்ராப்ளமாக இருக்கும். தேர்ட் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, இது 2 ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கும். தேர்டு காப்பி வந்து ப்ராபப்ளி நம்ம யூஸ் பண்ண ஆட் பட்ஜெட். நான் ரொம்ப பேசிக்கான ஆட் பட்ஜெட் யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் சேல்ஸே பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 85 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். 400 ருபீஸ் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணேன். அந்த ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் காஸ்ட்டே 235 ருபீஸ் தான். ஸோ எனக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 வந்துச்சு. ஸோ 85 ருபீஸ் செல் பண்ணால் ஒரு 120 ருபீஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்துச்சு. ஸோ ஆட் காப்பி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா ப்ராபப்ளி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் அதிகமாக கொண்டு வந்துருக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணுறேன்னா நம்ம 2 விஷயம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை பேஸ்லேருந்து செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை உங்கள் முன்னாடி வச்சு உங்ககிட்ட போல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி நம்ம அதுக்கு ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணி ஆட் காப்பி பேசிக்காக க்ரியேட் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து அகைன் ஒரு சேலஞ்சு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் எடுத்து பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நான் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஆட் காஸ்ட்டும் நானே ரன் பண்ணி வெப்சைட்டை ஃப்ரெஷ்ஷாக பில்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாரோட காஸ்ட்டுமே நானே எடுக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் மாதிரி உங்களுக்கு பண்ணணும், நான் பண்ணி காமிக்கணும் உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா கீழே டெஃபினட்டாக சேலஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், விச் மீன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸை ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதை நம்ம மார்க்கெடைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ இந்த டைம் சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து ஒரு பெட்ஸான ப்ராடக்ட். பட் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம இனிமேட்டு வர சேலஞ்சஸ் எல்லாமே ஒரு வின்னிங்கான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி சேல்ஸ் கொண்டு வர பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்ல போனால் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனல் மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு பிஸ்னஸ், ஃபினான்ஸ், புக்ஸ் ப்ளஸ் ட்ராப் ஷிப்பிங் அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைமில் உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஐடியாஸ், நெக்ஸ்ட்டு நான் பண்ணுற இப்போ ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் US and UK கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஆஸ் அ ஃப்ரீலான்சராக. ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக ப்ளஸ் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த வீடியோஸ்லாம் இருக்கும். இப்போ நான் அதை பற்றி பேசிட்டுனா ட்ராப் ஷிப்பிங் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங்கிறது நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை உங்ககிட்ட இல்லாத போதே நீங்கள் அதை லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க வெப்சைட்டில். அதை பீப்புள் வந்து பார்த்து பை பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்கி ஒரு மேனுஃபேக்சரையோ இல்லாட்டி ஒரு ஹோல்சேல்கிட்டையோ கொடுத்து அவங்க வந்து டேரெக்டாக அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஹோல்சேலர் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதான் அவங்க ஸ்டோரு, நீங்கள் தான் மிடில் மேன். இந்த மேனுஃபேக்சரர் இல்லை ஹோல்சேல் டீலர்ஸ் தான் நம்மளுக்கு இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, அப்புறம் வந்து ரப்போசோ கல்ட், நெக்ஸ்ட்டு க்ளோ ரோட், இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மேனுஃபேக்சரர் ஹோல்சேல் பீஸ் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்காக நம்ம வந்து ட்ராப் ஷிப்பிங்ஸை நிறைய டன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அந்த சேலஞ்ச் வீடியோ நம்மளுக்கு நடந்திருக்கு. அது வந்து ப்ராபப்ளி பெஸ்ட் ரிசல்ட்ஸாக வரும்னு நினச்சேன். பட் ஆனால் அதில் ஒரு சேல்ஸ் தான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணி கம்மினாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ட்ராப் ஷிப்பிங்லேயே நம்ம எங்கே மேஜர்ஸாக மிஸ் பண்ணுறோம் நான் பார்த்தீங்கன்னா ஆட் காப்பி தான். நான் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆட் காப்பி. எப்படி ஒரு ஆட் காப்பியை க்ரியேட் பண்ணணும், அது வின்னிங்கான ஆட் காப்பியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு வீடியோ பார்ப்பீங்க. இது வந்து என்னோடய கோர்ஸ்க்கான ஒரு ஆட் காப்பி. நான் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கொடுக்கறதுக்காக சொல்கிறேன். இந்த ட்ராப் ஷிப்பிங் லேண்டிங் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லேண்டிங் பேஜ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணது ப்ளஸ் நானும் க்ரியேட் பண்ணது. கோடிங் நாலேஜே இல்லாமல் ஒரு லேண்டிங் பேஜஸ் ட்ராப் ஷிப்பிங்காகட்டும் இல்லாட்டி இ-காமர்ஸ் ஸ்டோர் ஆகட்டும் இல்லை போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸாக இருக்கட்டும், கோடிங் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதை நான் வந்து ஒரு கோர்ஸாக சொல்லி தந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை நான் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணேன். பீப்புள்ஸும் மோர் தென் 2000 பீப்புள் ஜாயின் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ப்ராடக்ட்டை நான் அந்த 2000 பீப்புளை நான் உள்ளே கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட் காப்பி.
அந்த ஆட் காப்பி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆட் காப்பியாக நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு ரிசல்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. எப்படி நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ண ஆட் காப்பியை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கலாம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, டெவலப்பர்ஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னா 15,000லேருந்து 20,000 வரைக்கும் ஆகும் ஒரு வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களோட பட்ஜெட்குள்ளே வரணும்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். எங்களோட டீம் உங்களுக்காக ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்டை ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்களே எப்படி உங்களுக்காக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி தந்திருக்கோம் ஒரு வீடியோ கோர்ஸாக. இந்த வீடியோ கோர்ஸை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிக்க வெறும் 30 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இந்த 30 நிமிஷத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 5,000லேருந்து 20,000 நீங்கள் தாராளமாக மிச்சப்படுத்தலாம். எங்களோட டீம் இந்த கோர்ஸை டிசைன் பண்ணும் போதே கோடிங் நாலேஜ் இல்லாதவங்களுக்கும் ப்ளஸ் தமிழில் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட் க்ரியேஷன் கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கும் போது உங்களோட பிஸ்னஸ் வெப்சைட்டை நீங்களே க்ரியேட் பண்ணிக்க முடியும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் படத்துக்கு போகிறீங்க, அதில் எவ்வளோ செலவாகுமோ அதில் பாதி காசை நீங்கள் இந்த கோர்ஸ் வாங்க செலவு பண்ணிங்களா போதும், உங்களோட பிஸ்னஸ் வெப்சைட்டை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் க்ரியேஷன் கோர்ஸ் ஆஃபர் கரெக்டாக இன்னும் 2 டேஸில் க்ளோஸ் ஆகிடும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கீழே தெரியுற லேர்ன் மோர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த ஆட் காப்பியை பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு கோர்ஸ்க்காக நான் க்ரியேட் பண்ண ஆட் காப்பி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட் காப்பி ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆட் காப்பி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டோட 3x அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் எனக்கு அதிகமாக வந்துச்சு. ஏன்னா அதோட ஆட் காப்பி நிறைய ஆடியன்ஸு என் பக்கம் இழுத்துது, என்னோடய கோர்ஸில் ஜாயின் பண்ண வச்சாங்க. ப்ளஸ் நிறைய விசிபிளான ரிசல்ட்ஸு, சூப்பராக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டன்னிங்காக வெப்சைட் டிசைன்ஸாக பண்ணாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில வெப்சைட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ண வெப்சைட் டிசைன்ஸ், கோடிங் நாலேஜே இல்லாமல். ஸோ இந்த மாதிரி ஒரு 2,000 ஸ்டூடெண்ட்ஸை நான் எப்படி என்னோடய கோர்ஸ்க்குள்ளே என்டர் பண்ண வச்சேன். அதுக்கு யூஸ் பண்ண இந்த ஆட் காப்பி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஒயிட் போர்டு அனிமேஷன் சொல்லுவாங்க. இந்த ஒயிட் போர்டு அனிமேஷன்ஸை நம்ம வந்து எல்லா இடத்துலையும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ண டூல் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்க்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீடியோ ஸ்க்ரைப்பை நம்ம யூஸ் பண்ணி இந்த ஆட் காப்பியை க்ரியேட் பண்ணேன். கம்ப்ளீட்டாக நானே க்ரியேட் பண்ண ஆட் காப்பி தான் அது. ஸோ இந்த வீடியோ ஸ்க்ரைப்பை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஒயிட் போர்டு அனிமேஷன் மாதிரி பண்ணலாம். ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி கொண்டு வந்து உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ண வைக்கலாம். ஸோ நான் வந்து இனிமேட்டு க்ரியேட் பண்ண போகிற ஆட் காப்பீஸ் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஆட் காப்பி மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் ஒயிட் போர்டு அனிமேஷன்ஸும் நான் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு காமிக்க போகிறேன். ப்ளஸ் நம்ம ப்ராடக்ட் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றது காமிக்க போகிறேன். ஸோ எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆட் காப்பின்னு வரும்போது ஆட் காப்பி நத்திங் பட் ஒரு ஆட். நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிற ஆட், அதுதான் ஆட் காப்பின்னு சொல்லுவோம். அதை நீங்கள் ஆடாக ப்ரெசென்ட் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ரீலில் போட்டாலும் சரி, இல்லாட்டி யூடியூப் ஷார்ட்ஸில் போட்டாலும் சரி, எல்லாமே ஒரு ஆட் காப்பி கீழே தான் வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்ல போனால் இந்த ஆட் காப்பீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடாது. நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம நிறுத்தி பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கணும். விச் மீன்ஸ் கிராபிங் அட்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஆட் காப்பிக்கு நம்ம பார்க்க போகிற 3 விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹூக்னா நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த வீடியோவில் பாஸ் பண்ணி நிறுத்தி பார்க்க வைக்கிறது பேர் தான் ஹூக்குன்னு சொல்லுவோம். அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஹூக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எடுத்தவொடனே நம்ம கதையை சொல்கிறது பதிலாக எடுத்தவொடனே நீங்கள் இது தெரியுமா, அது தெரியுமா, நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன், எக்ஸ்பீரியன்ஸு இல்லாட்டி உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறுத்தி உங்களுக்கு நிதானமாக என்ன சொல்கிறீங்கன்றதை கேட்க வைக்கிறது தான் ஒரு ஹூக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேர் சொல்கிறது டாப் 5 இன்ஃபர்மேஷன் திங்ஸ் தட் யூ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லும் போது ஒரு கதை மாதிரி சொல்லணும், ஸ்டோரி லைனாக இருக்கணும். அந்த ஹூக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 5 செகண்ட்ஸில் நம்ம ஹூக்கை மெயின்டைன் பண்ண போகிறோம். அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறமா மீதி இருக்க ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு ஸ்டோரி லைன் சொல்ல போகிறோம். அந்த ஸ்டோரி லைன் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா பீப்புளை எண்டு வரைக்கும் கொண்டு போகிறது அந்த ஸ்டோரி லைன் மட்டும்தான். ஸோ இந்த மிடில் பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பார்ட் அப்போது நம்ம கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால் டு ஆக்ஷன் நத்திங் பட் லாஸ்ட்டாக. ஸோ இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே தெரியல லேர்ன் மோர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் வந்து கால் டு ஆக்ஷன். நான் வந்து ஒருத்தவங்க இதை பண்ண சொல்லி சொல்கிறேன். ஸோ இதை நம்ம கால் டு ஆக்ஷன் சொல்லுவோம். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம், இல்லாட்டி நெக்ஸ்ட் நம்ம லைக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம், இல்லாட்டி இந்த கீழே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதெல்லாமே ஒரு கால் டு ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ 3 விதமாக நம்ம பிரிச்சுட்டு வந்து இந்த ஆட் காப்பியை 3 விதமாக தெளிவாக க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஆட் காப்பி க்ரியேட் ஆகும். அது மூலமாக ரிசல்ட்ஸ் அண்ட் ரெவன்யூ அதிகமாகும். ஸோ இப்போ இதில் ட்ராப் ஷிப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற விஷயங்கள் ப்ராடக்ட் ப்ளஸ் ஒரு ஸ்டோரி லைன். ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்டுக்கான பெஸ்ட்டான ஸ்டோரி லைன் நம்ம எடுத்தாகணும். ஸோ நம்ம எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி லைனை ஸ்கிரிப்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து க்ரியேட் பண்ணால் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஆட் காப்பி க்ரியேட் பண்ணுறீங்களோ அது ஒரு ரிசல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க, சப்ளையரை செலக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நான் இப்போ கோட்டை விட்ட மாதிரியே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ சேலஞ்சில் கோட்டை விட்ட மாதிரியே அந்த ரிசல்ட்டு பீட் ஆனதுக்கு விஷயம் நான் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்ஸ்டான ஆட் காப்பி. நான் சூஸ் பண்ணது டைம் டியூரேஷன் ஷார்ட் பண்ணுறதுக்காக யூடியூப் ஷார்ட்ஸ்லேருந்து ஒரு ஆட் காப்பி எடுத்து போட்டுட்டேன். விச் ஷோஸ் அஸ்
டெஃபினட்டாக அது நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்து சொல்கிற மாதிரி இல்லாததுனால பீப்புள் ஆர் ஸ்மார்ட். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா ஆட் காப்பி ரொம்ப ரொம்ப ஹையாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நான் சேலஞ்சாக கிரியேட் பண்ண போகிறேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ண போகிறேன். அங்கேருந்து பில்ட் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் லேக் ஆகாமல் பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ண போகிறோம். அதோட ரிசல்ட்ஸும் உங்ககிட்ட அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆட் காப்பியில் 3 விஷயங்கள், ஹூக், மெயின்டெனன்ஸ், எங்கேஜிங் அண்ட் கால் டு ஆக்ஷன், இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்த்துடணும். நெக்ஸ்ட்டு ஆட் பிளேஸ்மெண்ட்ஸில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய அமௌண்ட் இருந்தாலும் சரி, கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் டார்கெட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் நிறையா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி 85 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து ஒரு சேல் விச் மீன்ஸ் 120 ருபீஸ் ப்ராஃபிட்டை சேல்ஸ் கொண்டு வந்தேன், விச் இஸ் 400 ருபீஸ்க்கு நான் எப்படி ப்ராடக்ட்டை சேல் பண்ணேன் அப்படின்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ளேஸ் பண்ண இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ளேஸ் மட்டும் தான், விச் இஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் நான் ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணேன். நீங்கள் ஃபேஸ்புக் ஆட் மேனேஜரில் டெஃபினட்டாக உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் நீங்கள் ஆட்ஸை ப்ளேஸ் பண்ண வைக்க முடியும். அதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து ஆட் ஃபீச்சர்ஸை ப்ராபப்ளி கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் எப்போ லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட் க்ரியேஷன்லாம் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணேன். விச் மீன்ஸ் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். 3 இயர்ஸ்னு எடுத்துக்கலாம். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே நான் வந்து வெப்சைட் க்ரியேஷன் கிளைண்ட் சைட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா நான் டேர்ன் அவுட் பண்ணது ஃப்ரீலான்சிங் ஜாப்ல டேர்ன் அவுட் பண்ணி இப்போ யூஎஸ் அண்ட் யூகே பீப்புளுக்கு அவங்களோட சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், விச் மீன்ஸ் நான் வந்து எஸ்எம்எம்மாக ஒர்க் பண்ணுறேன், விச் மீன்ஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அப்போ லேர்ன் பண்ணும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஒரு சர்வீஸை ஆட் பண்ணால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணேன். அப்படி நான் ஆட் பண்ணும்போது இந்த விஷயத்தெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இது வந்து எனக்கு ட்ராப் ஷிப்பிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது அதை வந்து நம்ம ஒரு 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 ஆசையோடு நம்ம கற்றுக்கும் போது அது நம்ம இன்டர்ன்ஸ் வேறு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும், விச் மீன்ஸ் கனெக்ட் தி டாட்ஸ் மாதிரி. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது நான் ஒரு 54 வெப்சைட்ஸ் தான் கிரியேட் பண்ணேன். பட் ஈவன் தோ 2000 பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணனால எனக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருந்துச்சு. ப்ளஸ் என்னோட வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணும்போது, ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த ஒரு நியூ ஸ்கில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீட்டில் சொன்ன மாதிரி ஒயிட் போர்ட் அனிமேஷன்றது ஒரு நியூ ஸ்கில், வீடியோ எடிட்டிங்கிறது ஒரு நியூ ஸ்கில். நீங்கள் உங்கள் ஆட் காப்பி கிரியேட் பண்ணால் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட போயிட்டு Fiverr இல்லை Upworkல போயிட்டு நீங்கள் வந்து அவங்ககிட்ட மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நீங்கள் அந்த இடத்துல காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்கு வீடியோ எடிட்டிங் கற்றுக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒயிட் போர்ட் அனிமேஷன் கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணும்போது இன் ஃபியூச்சரில் நீங்கள் லேட்டராக அதை ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரியே ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ஆட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம், ப்ளேஸ் பண்ண போகிறோம், ரிசல்ட்ஸ் அவங்க கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இல்லாட்டி பேசிக்காக ட்ராப் ஷிப்பிங்கை ஃப்ரெஷர்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக் ஆட்ஸ் மட்டும் எப்படி சூப்பராக ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள்.